எப்பவும் பரபரப்பாக இருக்க சென்னையில் மக்களை சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறது ஃபில்டர் காஃபி தான். அந்த ஃபில்டர் காஃபியை ஃப்ரீயாக தரமாக சுவையாக கொடுக்குறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? வர நவம்பர் மாதம் 14ஆம் தேதி. ஐயோ, நல்லா தானே கேட்டுட்டு இருந்துச்சு. ஆமா, நவம்பர் 14 ஃப்ரீ காஃபின்னு சொல்றாங்களா? எங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த கடை தெரியாதும்ல, அது 49 வருஷமா இருக்கும்ல. சூப்பர் சூப்பர் மாமா. அந்த கடை பேர் மட்டும் ஒன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. அந்த கடையில் அதெல்லாம் இருக்கட்டும், கடை பேர் சொல்லியா ஃபர்ஸ்ட். மாப்பிள்ள சீனா கம்மியா இருக்கு, அப்புறமா அடிக்கிறேன். ஐயோ அறிவி கட்ட மாமா. கணேஷா, நீதான்ப்பா அந்த கடைக்கு வரி காட்டணும். என்ன தம்பி கூப்பிட்டீங்களா? இல்லைண்ணே, இந்த காஃபி ஃப்ரீயாக கொடுத்தான்னு சொன்னாங்களா? அது எந்த கடைன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனால் நம்ம விஜயராம கடை, வா நான் கூட்டிட்டு வரேன். நம்ம டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ராஜு ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல விஜயராம காஃபி கடை இருக்கு. தரமாக சுத்தமாக மனமாக இருக்கிற கண்டினியூ நான் 5 இயர்ஸ் எங்களுக்கு சாப்பிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு நான் 8 வருஷமா குடிக்கிறேன். 50 பட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே. நான் ஒரு காஃபி பிரியர். டெய்லி இங்கே காஃபி சாப்பிட்டாதான் காலையில் எனக்கு ஒரு எனர்ஜி வர்றது. இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் காஃபி. எங்களுக்குமே காலை சாப்பாடு இங்கே தான் சாப்பிட்டு போயிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃபேவரட் தான் நினைக்கிறேன். பழக்கப்பட்டாங்கன்னா நிற்க மாட்டாங்க, யாரும் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க கடைக்கு. ரீசனபிளா இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட் குவாலிட்டியும் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த சரௌண்டிங் டி நகர் சரௌண்டிங்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காஃபி கடைனா நான் விஜயராம்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். காஃபி மட்டும் இல்லாமல் இங்கே சாக்லேட் பன்னு அதெல்லாம் மஸ்ட் ட்ரை பண்ணா சூப்பராக இருக்கும். சீரியஸாக சாப்பிட பாருங்க. உண்மையில நான் கூட ஃப்ரீ காஃபி நினைச்சு வந்தேன். ஆனா உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது சாதாரண வியாபாரம் நடக்கிற இடம் இல்லை. அன்பா சொந்த பந்தங்களா எல்லாரும் ஒன்னா இருக்கிற இடம். இப்படி கஸ்டமர் இருக்கும்போது 50 100 வருஷம் தாண்டி நம்ம விஜயராம் நிலைச்சு நிற்கணும். நம்மளை தேடி வரவங்க தானே நம்மளோட பலம்.